டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். டிடி தமிழில் புதன்கிழமை காலை 10:05 மணிக்கு வழிகாட்டி என்கின்ற நிகழ்ச்சி மூலம் நம்ம வாரம் சந்திச்சுட்டு வரோம். இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி அப்படின்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும், வழிகாட்டினமோ தெரியும், ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து அதனால் வழிகாட்டுதல், ஒரு கைடு அல்லது ஒரு தெளிவு அல்லது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நோக்கம்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அந்த வகையில் நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை குறித்து பேசுகிறோம். குறிப்பாக மத்திய அரசினுடைய திட்டங்களை குறித்தும் அந்த திட்டங்கள் எவ்வாறு செயல்படுகிறது, அந்த திட்டத்தை பெறுவதற்கு பயனாளிகள் எப்படி பெற வேண்டும் என்பது போன்ற வழிமுறைகளை எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற திட்டம் மாத்ரு வந்தனா யோஜனா. அப்படி என்று சொன்னால் கர்ப்பஸ்திரிகள், அதாவது கர்ப்பம் அடைந்தவுடன் ஒரு பெண் அந்த குழந்தை பெற்றெடுக்கும் வரை அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறப்பதற்காக ஒரு உதவித்தொகை, ஒரு ஊக்கத்தொகையாக மத்திய அரசு அறிவித்திருக்குது. அந்த தொகை எப்படி பெறுவது என்கின்ற திட்டம் தான் இந்த மாத்ரு வந்தனா திட்டம். அது குறித்து தான் இன்றைக்கு பேசுவதற்காக நம்முடைய நிலையத்திற்கு திரு வெங்கடேஷ் அவர்கள், உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான வரவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில கலை இலக்கிய பிரிவினுடைய செயலாளர். இந்த திட்டம் எப்படி செயல்படுகிறது, இந்த திட்டத்தின் மூலம் எவ்வாறு பயன்பெறலாம், ஏற்கனவே இது போன்ற திட்டங்கள் இருந்தாலும் கூட அதோடு கூட இதை சேர்த்து பெறலாமா, இந்த திட்டத்தையும் நமக்கு பயன் பெறுமா என்பதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அதனால் இப்பொழுது இனி கர்ப்பமாகும் பெண்கள் அது கர்ப்பஸ்திரி இப்போது துவங்கி இருப்பவர்கள் அதை எப்படி பதிவு செய்ய வேண்டும், இந்த திட்டத்தின் மூலம் எவ்வாறு பயன்பெறலாம் என்பது போன்று பல்வேறு சந்தேகங்களை உங்கள் தீர்க்க இருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை நான் வரவேற்கின்றேன். வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் சார். அதாவது இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் நம்ம பல திட்டங்களை குறித்து பேசியிருக்கோம். ஆமாம். ஆனால் இது இப்போ ஜூலை மாதம் ஆரம்பிக்காச்சு. இனிமேல் நிறைய கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரியான அவங்களுக்கான உதவிகள்லாம் தேவைப்பட காலம். ஏன்னா இப்போ மழை காலம் ஆரம்பிக்க போது, அப்போது எல்லா குடும்பங்கள்லேயும் வசதி இருக்காது. ஆமாம். இப்போ கர்ப்பமாகறாங்க, அந்த பெண்ணை பெற்ற குடும்பத்தில் எல்லாரும் வசதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போது இதை மனசில் வச்சு தான் மத்திய அரசு அந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் அவங்க கர்ப்பமானதுக்கு அப்புறம் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதில் அதுக்கப்புறமும் கூட அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக மாத்ரு வந்தனா யோஜனா அப்படின்னா பெண்களுக்கான, கர்ப்பிணி பெண்களுக்கான ஒரு திட்டம். ஆமாம் சார். அந்த குழந்தைகளே நல்ல முறையாக ஒரு ஊட்டச்சத்து நிறைந்து அதுக்கப்புறம் அந்த தாய் கொடுக்குற குழந்தை ஒரு ஊட்டத்தோடு பிறக்கணும், நல்ல ஒரு குழந்தையாக பிறக்கணும், சொல்கிற ஆரோக்கியமான குழந்தையா அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஆனால் இந்த திட்டத்தை குறித்து பெரும்பான்மையான இந்த பேர் கூட அவங்களுக்கு இந்த மாத்திரை என்னன்னு தெரியல. அப்போ தமிழில் சொல்லும் போது நம்ம கர்ப்பிணி பெண்களுக்குன்னு சொல்லி இப்போ தமிழக அரசுலாம் அறிவிக்கிறாங்க அவங்க சில திட்டங்களை. அந்த தமிழக அரசு கொடுக்குற திட்டத்துக்கும் இல்லை இதுக்கு தொடர்பு இருக்கா, இல்லை இது ஒரு தனியான திட்டமா? முதல்ல இது மத்திய அரசு எதுக்கு இந்த திட்டத்தை தொடங்குறாங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2017 ஜனவரி 1 தான் தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில் பெரும்பான்மையான கர்ப்பிணி தாய்மார்கள் ஊட்டச்சத்து இல்லாமல் அந்த அனமிக்கா இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற சத்து அவங்களால கொடுக்க முடியல. ரத்த சோகையும் கூட சொல்லலாம், கரெக்டாக சொன்னீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்தியா அதில் சில டைம் அது குழந்தைகள் ஊனமாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்ப அது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றதுக்காக இந்தியாவில் ஒரு குழந்தை ஒரு சாதாரண ஒரு பெண் கர்ப்பிணி ஆயிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற ஒரு குழந்தை நல்ல உடல் ஆரோக்கியத்தோட, நல்ல இடையோட, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா பிறக்கணும் அப்படின்றதுக்காக தான் மோடி 2017 ஜனவரி 1 ஆரம்பிச்சது தான் மாத்ரு வந்தனா யோஜனா அப்படின்ற திட்டம். இந்த திட்டத்தில் ரொம்ப பெருசாலாம் கிடையாது. 5000 ரூபா பிளஸ் இன்னொரு ஜனனி சுரக்ஷாவில் ஒரு 1000 ரூபா சேர்த்து 6000 ரூபா கிடைக்குது. இதில் அதாவது ஒன் டைம் கிடைக்காது. இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு 19 வயசு முதல்ல கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் தான் எலிஜிபிலிட்டி. இந்த திட்டத்தில் யார் யார் சேர முடியாதுன்னு சொல்லிடுறேன். பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, வேறு வருமானத்துக்கு அதிகமான ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கவங்க யாருமே இந்த திட்டத்தில் சேர முடியாது. வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தில் சேர முடியும். இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும்னா 19 வயசு நீங்கள் கம்ப்ளீட் ஆகிடணும். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. நீங்கள் கர்ப்பமான உடனே உங்கள் ப்ரெக்னன்சியை போய் ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயோ, ஆமாம், அப்படி இல்லைன்னா அங்கன்வாடி நிலையத்திலேயோ போய் அதை ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு A1 அப்படின்னு ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த A1 ஃபார்மில் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, இன்னும் மற்றது ஐடி ப்ரூஃபு, ரெசிடென்ஸ் ப்ரூஃபு, கணவருடைய ப்ரூஃபு, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக 2000 ரூபா 1000 ரூபா கிரெடிட் ஆகிடும். வருமான சான்றிதழ் கொடுக்கணும்? இல்லை, வருமான சான்று தேவையில்லை. 1000 ரூபா கிரெடிட் ஆகிடும் ஃபர்ஸ்ட். இந்த 1000 ரூபா வச்சுக்கிட்டு நீங்கள் 6 மாதம் ட்ராவல் பண்ணணும். 6 மாதம் கழித்து நீங்கள் எல்லா ஸ்கேன் எடுக்கணும். இந்த ஸ்கேன் எடுக்கிறது உங்களுக்கு பணம் வேணும்ல. இப்போ 6 மாதம் ஆகணும், குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் வந்துடும். 6 மாதம் கழிச்சு ஸ்கேன் எடுக்கிறப்ப மறுபடியும் நீங்கள் அங்கே போகணும்.
அங்க போனா A1 ஃபார்ம் கொடுத்த மாதிரி B1 அப்படின்னு ஒரு ஃபார்ம் தருவாங்க. இந்த B1 ஃபார்மோட A1 ஃபார்ம் கொடுக்குறப்ப இவங்க வந்து MCBBCன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் தராங்க. அதாவது மதர் அண்ட் சைல்ட் கேர்னு சம்பந்தமான ஒரு ஃபார்ம். அதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கும். B1 நீங்க பண்றப்பயும் அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. அப்ப நீங்க வந்து இந்த உங்களுடைய ஸ்கேனு அந்த ரிப்போர்ட்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லாமே அதுல ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு 2000 ரூபாய் கிரெடிட் ஆயிடும். முதல்ல வந்து 1000 ரூபாய். முதல்ல A1 ஃபில் பண்ணி கொடுத்து அதுலேருந்து 6 மாதம் கழிச்சு B1 ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா 2000 3000 ஆயிடுச்சுங்களா. இப்போ 3000 ஆன பிறகு உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைய ரிஜிஸ்டர் பண்றீங்க. அந்த குழந்தை வந்து பிறந்துருச்சு அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்றீங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து வேக்சின்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்க, சுகப்பிரசவம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று தான் C1 ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம்னா மறுபடியும் உங்க அக்கௌண்ட்டுக்கு 2000 ரூபாய் வந்துடும். அப்ப 1000 A1 ஃபில்அப் பண்ணி கொடுத்து பிளஸ் MCB ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய், B1 ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு MCG ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா 2000 ரூபாய், C1 ஃபில்அப் எடுத்து குழந்தை பிறந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி பஸ் சர்டிஃபிகேட் பிளஸ் வந்து நீங்க கவர்மெண்ட் சொல்லுகிற எல்லா தடுப்பூசியும் போட்டுட்டு அதையும் நீங்க சான்றிதழாக கொடுத்தனா 2000 சொல்லிட்டு உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்த பிறகு இந்த ஹாஸ்பிட்டலேஷன் நீங்க வந்து இந்த வீட்டுல கர்ப்பிணி பெண்லாம் வீட்டுல சில பேர் பாக்குறாங்களா, மகப்பேறு மருத்துவமனை வச்சு பார்க்காம நீங்க வந்து இந்த பழைய ஆளுத்தெல்லாம் கூட்டு வந்துலாம் வீட்டிலேயே வந்து பிரசவம் மருத்துவச்சி வந்து அந்த மாதிரிலாம் இல்லாம ப்ராப்பரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லை வேற ஹாஸ்பிட்டலோ நீங்க பிரசவம் பார்த்துருந்தா ஜனனி சுரக்ஷா யோஜனா அந்த திட்டத்தின் மூலமும் பிளஸ் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து 6000 ரூபாய் வந்து மாத்ரு வஞ்சனா திட்டத்தின் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த கவர்மெண்ட் தராங்க. இப்போ எனக்கு இதுல ஒரு டவுட்டு, அந்த 5000 ரூபாய் கொடுக்குற வரைக்கும் ஒரு விஷயம் சொன்னீங்க. முதல்ல ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, ரெஜிஸ்டர் பண்றோம். முதல்ல வந்து கர்ப்பமா இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ண பிறகு ரெண்டாவது B1 ஃபார்ம் கொடுத்தவொடனே அதுல அந்த 6 மாசத்துல என்னென்ன அப்பப்ப செக்அப் போயிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துருக்கீங்க, அதுக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துடுது, பிறந்த உடனே ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறாங்க. ஆனா அந்த அடுத்த 1000 சொன்னீங்கல்ல, அது வந்து மருத்துவமனையில் எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு மருத்துவமனையில், ஒரு அரசு மருத்துவமனையோ அல்லது ஆரம்ப அங்கே கர்ப்பிணி பெண்கள் இப்பெல்லாம் எல்லா கிராமங்களும் இருக்கு குழந்தை பெக்கிறதுக்கான வசதிகள், அங்க பண்ணாதான் அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்றீங்க. சப்போஸ் அவங்க வீட்லயே கர்ப்பம் பாத்துறாங்க, அதாவது மருத்துவ வச்சு வந்து பாத்துறாங்க, கிடைக்காது. எது அந்த 1000 ரூபாய் கிடைக்காது, 1000 ரூபாய் கிடைக்காது, இல்ல இந்த 5000 கிடைக்காது, 1000 ரூபாய் கிடைக்காது. இது வந்து நீங்க வந்து ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா நிதி தான் கொடுக்குறாங்க. ஓகே, அதாவது யாரும் வீட்டுல மருத்துவச்சியை வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து யூடியூப் பார்த்து பண்றேன், நான் வீட்டுல இருக்க ஒரு பெரியவங்களை வச்சு நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ற ரிஸ்க் நீங்க எடுக்க கூடாதுன்றதுக்காக தான் அதை வந்து பிளஸ்ஸா வச்சிருக்காங்க. அது ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டம்ன்றது அதுதான். ஆனா மத்தபடி அந்த 5000 கிடைச்சிரும். ஏன்னா செக்கப்லாம் போயிட்டு இருக்கீங்க. ஓகே, பண்ணி நீங்க வந்து MCB ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்றப்ப எல்லாமே கவர்மெண்ட் கமிஷனே இருப்பாங்க. MCB ஃபார்ம் ஃபில் அப் பண்றப்ப தாய் சேய் நல அட்டை தான் அது. அதுல வந்து எவ்வளவு வெயிட் இருக்கு குழந்தை, என்னென்ன தடுப்பூசி போட்டிருக்கீங்க, எங்கெங்க ஸ்கேன் பண்ணிருக்கோம், குழந்தைக்கு எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா ரிப்போர்ட்ஸும் போக தான் கவர்மெண்ட் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுது. பிளஸ் அவேர்னஸ் என்ன கிரியேட் பண்றோம்னா கிராமத்துல இப்ப தமிழ்நாடு பொறுத்தவரை இது பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் தான் போறாங்க. நீங்க வந்து நிறைய பீகார் போன்ற எழுத்து பின்தங்கி உள்ள மாவட்டங்கள், யூபின்றது நிறைய மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் வரதுக்கு லேட் ஆகும், வீட்டிலேயே பாத்துக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு கூட நீங்க நேரடியாக ஆரம்ப சுகாதார நிலையம் போயிடுங்க, மகப்பேறு மருத்துவமனைக்கு போயிட்டு நீங்க பிரசவம் பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல் பேரையும் மென்ஷன் பண்ணி இந்த 5 திட்டத்தில் போடும். அதாவது A1 ஃபார்ம் மூலம் 1000, B1 ஃபார்ம் மூலம் 2000, C1 ஃபார்ம் மூலம் 2000 சொல்லி 5000 நான் வாங்கிட்டேன்ற ப்ரூஃபும் நீங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தேன், இல்ல மகப்பேறு மருத்துவமனையில ஆடம்பர சுகாதார நிலையத்தில் தான் பிரசவம் பார்த்தேன்ற ப்ரூஃபை அட்டாச் பண்ணீங்கன்னா அது போனஸ் நிதியா கொடுக்குறாங்க. அது சில பேர் வாங்காம கூட விடுறாங்க, அது வேற விஷயம். ஆனா போனஸ் நிதியா கொடுக்குறாங்க. இங்க இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் 4000 கோடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்தியால கிட்டத்தட்ட 1 கோடி பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் இதுல பயன்பட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த திட்டத்தினுடைய அவேர்னஸ் சவுத்துல சுத்தமா கிடையாது. அப்ப 1 கோடி பெண்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி. ஆமா, 5000 6000 கோடி இதுவா இருக்கும். 4000 கோடி ஃபண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. 1 கோடி பெண்கள் இந்தியா ஃபுல்லா இந்த திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சிருக்காங்க. அதிகமா இந்த திட்டத்துல பயனடைஞ்சவங்க யாருன்னா மத்திய பிரதேசம், இமாச்சல் பிரதேசம், ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான் பிரதேசம், தாத்ரேன்னு சொல்லுகிற யூனியன் பிரதேசம், இன்னொரு யூனியன் பிரதேசம் யூனியன் டெரிட்டரி இருக்குல்ல, தாத்ரேன்ற யூனியன் டெரிட்டரி இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட 5-6 இடத்துல மட்டும்தான் இதுக்கு அதிகமான பயனாளி இருக்கிறாங்க. சவுத்துல இதுக்கு அதிகமான ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் தான் நம்ம இந்த டாபிக்கை எடுத்திருக்கோம். இப்ப விழிப்புணர்வு இல்லாத காரணமா இல்ல அது ஏன் அந்த எல்லா வசதியும் இருக்கிறதுனால மக்கள் இல்ல இதை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டிய கடமை இப்ப நமக்கு இருக்கு. அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இதுவரையும் பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டில் 3 லட்சம் பேர் தான் பயனடைஞ்சிருக்காங்க. பாண்டிச்சேரியில வெறும் 11000 பேர் தான் பயனடைஞ்சிருக்காங்க. நீங்க நார்த்ல எடுத்தீங்கன்னா நார்த்துக்கு இதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 70% பேர் வந்து எக்ஸ்ட்ரா அங்க பயனடைஞ்சிருக்காங்க. எது சொன்ன மத்திய பிரதேசம், இமாச்சல் பிரதேசம், ராஜஸ்தான், ஆந்திரால கூட
தாத்ரேன்னு சொல்லுற யூனியன் பிரதேசம், அஜரவாலின்னு சொல்ற யூனியன் பிரதேசம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான பயனாடி இருக்கிறப்ப சவுத்தில் இதோட அவேர்னஸ் கம்மியாக இருக்கே அப்படின்றதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்து நம்ம வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறோம். இது ரொம்ப ஒரு எளிமையான. எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. இப்போ இந்த 5 யூனியன் பிரதேசம் மாநிலம் சேர்ந்து தான் நிறைய பயன்பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தமே இவ்வளோ மக்கள் தொகையில் 3 லட்சம் பேர் தான் இதுவரை, அதுவும் 2,85,000 தான் பயணப்பட்டிருக்காங்க. அது ஒரு கால் அந்த மாநில அரசு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்த எல்லா மருத்துவ வசதிகள் கட்டமைப்புகள் இங்கே சிறப்பாக இருக்கிறதுனால இதை ஏன் மக்கள் பயன்படுத்தலையா, இல்லை தெரிஞ்சுதான் இல்லை தெரியாமல் பயன்படுத்தாமல் இல்லை? இது வந்து என்னன்னா, மத்திய அரசினுடைய திட்டம் 5000 ப்ளஸ் வந்து ஜனனி சுரக்ஷா மூலம் 1000 சேர்த்து 6000 தான். மாநில அரசு முத்துலட்சுமி ரெட்டின்ற திட்டத்தில் 18,000 ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இதே ஸ்கீமில். உங்களுக்கே தெரியும் நம்ம மத்திய அரசு என்ன திட்டம் போடுதோ அதை அப்படியே அடிச்சாங்க காப்பி அடித்து இங்கே திட்டத்தை உண்டு பண்ணுவாங்க. எப்போதுமே அப்படி தான். விஸ்வகர்மா யோஜனா திட்டம் நம்ம போட்டால் அவங்க கலைஞர் கைவினை திட்டம்னு போடுவாங்க. நம்ம வந்து மக்கள் மருந்தகன் போட்டால் அதை எடுத்துகிட்டு முதல்வர் மருந்தகன் போடுவாங்க. இப்படி ஒவ்வொரு நம்ம கரீப் கல்யாண் யோஜனா திட்டம்னு போட்டால் அவங்க ஒரு திட்டத்தை போட்டு நான் இலவசமாக அரிசி கொடுக்குறேன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த திட்டமும் அவசரமாக மத்திய அரசு அறிவித்தோன்னே இவங்க முத்துலட்சுமி ரெட்டி சொல்லிட்டு 18,000 பிளஸ் இதே ஸ்கீம்ல அவங்களுக்கு கொடுக்கறதுனால இப்போ இன்கேஸ் வந்து ஒரு டவுட் எல்லாருக்கும் வரும். நாங்க ஸ்டேட் கவர்மெண்டோட பாலிசில நாங்க என்டர் பண்ணிட்டோம், அது முத்துலட்சுமி நாங்க வந்திருக்கோம், அதுல நாங்க என்டர் பண்ணிருக்கோம், இது நாங்க அமைக்கபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் நீங்க எலிஜிபிள். அந்த 18+5 வாங்கலாம், நீங்க எலிஜிபிள். ஆனா எல்லாம் அதோடய போயிடுறாங்க. இப்ப சில ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீங்க வந்து அந்த திட்டத்தை நீங்க பயனடைச்சிட்டீங்க அதனால இது உங்களுக்கு கிடைக்காதுன்னு. அப்படி கிடையவே கிடையாது. மத்திய அரசினுடைய திட்டம் இங்கே பிறக்கிற இந்தியாவில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு கர்ப்பிணிகளும் ஊட்டச்சத்துடன் அவங்களுக்கான ஒரு நல்ல சத்தான ஒரு உணவுப் பொருட்களை கொடுக்கணும். ஒன்று இது மட்டும் இல்லை, நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தினக்கூலியாக இருக்கிறப்ப அந்த கூலியை விட முடியாமல் அவங்க வந்து வேலைக்கு போவாங்க. ஓகே, கூலியை விட முடியாது. அவங்க நீ போனால் தான் 100 ரூபா தான் கிடைக்குன்னா, நான் கர்ப்பமாக இருக்கிறேன். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து இத்தனை நாள் லீவுங்க, வித் லீவை கொடுத்துட்டு உங்களுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. பப்ளிக் செக்டர்லேயும் இப்போ அப்படி வந்துருச்சு. ஆனால் தினக்கூலிகளுக்கு அப்படி கிடையாதுல்ல. அவங்க இன்னைக்கு இப்போ ஒரு சித்தாள் வேலைக்கு போகிறாங்க, ஒரு பூக்கட்டுற வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க அன்றைக்கி போய் அந்த வேலையை செஞ்சால் தான் அவங்க வீட்டில் வந்து சாப்பிட முடியுன்ற ஒரு கண்டிஷன் வரப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு வருமானம் நம்ம கொடுக்கணும். அப்போ நமக்கு இந்த வருமானம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம ஒரு 2 மாதம் 3 மாதம் இதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஊக்கத்தொகை மாதிரி தான் இதை வந்து கொடுக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து குழந்தைங்க வந்து லெஸ் வெயிட்டில் பிறந்ததுன்னா அது ஊனமாகனமாக பிறந்தா அது ஒரு பெரிய சிக்கலை உண்டு பண்ணுன்ற ஒன்று திங்கிங். மூணாவது, இந்தியாவில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் தேக ஆரோக்கியத்துடன் ஊட்டச்சத்து மிகுந்ததாகவும் எந்த ஒரு இயற்கை சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பிறக்க வேண்டும் அப்படின்றத தான் இந்த ஸ்கீமை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஆரோக்கியமான ஜெனரேஷன், ஒரு சமூகம் உருவாகணும். ஆமா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ். இது அதாவது ஒரு காலத்துல சந்ததி, அதாவது ஆரோக்கியமான சந்ததி இருந்ததுன்னா இது வீட்டுக்கு ஒண்டி இல்லை, நாட்டுக்கு நல்லது. இப்போ ரெண்டாவது வந்து குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கிற கண்டிஷன்ஸ் இப்போ கம்மியாயிடுச்சு. இப்போ நீங்கள் சவுத்துலாம் எடுத்துக்கினா 2 குழந்தைகள்லாம் ஒரு வீட்டில் ஒரு குழந்தைகள் தான். அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தைகளை ஆரோக்கியமாக பிறக்கணும். ஏன்னா நம்ம இப்போ இன்னைக்கு பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, எழுத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, இந்த வீட்டில் 2 குழந்தை இருக்குன்றப்ப இன்னொருத்தர் வீட்டில் 4 குழந்தை பெற்றுக்க மாட்டேன்றாங்க. அவங்களே ஒரு தாங்கல் வருது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஃபண்டை வந்து எப்படியாவது இந்த கர்ப்பிணி பெண்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் புஷ் பண்ணுறாங்க. இல்லை, இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த 18,000 ரூபாய் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாருடைய அந்த ஸ்கீம்ல வந்து வாங்கிடுறாங்க. இங்க பெரும்பாலான ஏழை பெண்கள் அரசு மருத்துவமனையிலே அதுக்கான சீட்டு, அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த அட்டை அவங்களும் எம்எஸ்பி கார்டு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, இந்த 18,000க்குள்ளே இது வருதுன்னு கூட நினைச்சிட்டு இருக்கலாம் சில பேர். இல்ல, ஆனா இந்த 5+1 6,000 ரூபாய் உண்டுன்றது இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24,000 ரூபாய் பெனிஃபிட் தான். ரெண்டுத்தையும் அவங்க போயிடலாம். அவங்க போய் இன்னும் கூட அந்த குழந்தை இன்னும் நிறைய ஊட்டமா என்னன்னா இதையும் சேர்த்து அவங்க கொடுக்குறப்ப இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் மக்கள் மண்டலம் கொண்டு போய் சேருது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் அங்கே ஆரம்ப சுகாதாரத்தில் இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் இதுல இருக்கிறான், பிரைமரி ஹெல்த் கேர்ல இருக்கிறான், மருத்துவமனையில் இருக்கிறான், அங்கன்வாடியில் அங்க இருக்கிறான். அப்ப வந்து அவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப இதுவும் பண்ணீங்கன்னு சொல்றப்ப அவங்க நினைச்சுக்கிறாங்க இது என்ன ஃபார்ம் தானே தராங்க. இப்ப A1 ஃபார்ம், B1 ஃபார்ம், C1 ஃபார்ம்னு எதுக்கு பிரிக்கிறோம்? A1 ஃபார்ம்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க A1 ஃபார்ம் வாங்கிட்டீங்க, B1 ஃபார்ம் வாங்கிட்டீங்க, 1000 ரூபாய் வாங்கிட்டீங்க, 2000 வாங்கிட்டீங்க. அடுத்த ஸ்கீமுக்கு, அதாவது நீங்க ஸ்கேன்லாம் எடுத்து அடுத்த ஸ்கீம் போறதுக்குள்ள உங்களுக்கு அபார்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க. இன்கேஸ் அபார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க அடுத்த முறை நீங்க ஒரு போறப்ப அந்த C1 நீங்க எடுத்துக்கலாம்.
ஓ அப்ப திருப்பி A1 வராது. திருப்பி A1 வராது, C1 எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து அந்த 3000 திருப்பி கிடைக்காது, வராது. அது A2000 பிளஸ் ஒரு 1000 ஜனனி சுரக்ஷா மட்டும் தான் கிடைக்கும். பிளஸ் வந்து நீங்கள் பெத்துக்கிற முதல் குழந்தை மட்டும் தான் இந்த ஸ்கீம்ல எலிஜிபிள். ரெண்டாவது குழந்தைகள் கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த பேபி ஃபார்ம் ஆகுது அதுதான் 19 இயர்ஸ் சொல்றேன். 19 இயர்ஸ் ஏஜ் லிமிட் வச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி 19 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் நீங்க பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிடணும். A1ல போய் ரிஜிஸ்டர் பண்ணா பிரெக்னெண்டா இருக்கேன், நான் இந்த ஸ்கீமுக்கு வர எலிஜிபிளா எனக்கு கொடுங்க அப்படின்றப்ப தான் உடனே உங்க அக்கௌண்ட்டுக்கோ போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் உங்களுடைய அந்த ஃபார்மை நீங்க ஃபில் அப் பண்ணி கொடுத்து MCCB கார்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. மதர் அண்ட் சைல்ட் கார்டுன்னு சொல்லி ஒரு கார்டை கொடுத்துறாங்க. அந்த கார்டுல ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்துடும். இப்போ அந்த அபார்ட் ஆயிட்டா அது கிடைக்காது. இல்ல ரெண்டாவது ஃபர்ஸ்ட் A1 வாங்கிட்டீங்க 1000 ரூபாய், B1 வாங்கிட்டீங்க. அதுக்கு அடுத்த முறை போறப்ப நீங்க அபார்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த முறை நீங்க எலிஜிபிள் தான். ஆனா A1 B1க்கு எலிஜிபிள், C1க்கு தான் எலிஜிபிள். 2000 கிடைக்கும். ஜனனி சுரக்ஷா இந்த இது புரிஞ்சுக்கணும். இது அது இல்லாம ஃபர்ஸ்ட் பேபின்றது ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, சில பேர் நினைப்பாங்கன்னா இது தவறான ஒருட்ட போய் மாட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கு, சரி பண்ணிட்டு வாங்க நாங்க வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னா தயவு செய்து ஏமாறாதீங்க. அதாவது அந்த இடைத்தரகர்கள் அந்த மாதிரி ஏமாறாதீங்க. அதனால இந்த MCB கார்டுல தெளிவா மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை இத்தனை எனக்கு இந்த வயசு இருக்கு, இந்த குழந்தையோட இடம் எப்படி இருக்கு, இந்த ஸ்கேன் நாங்க எடுத்திருக்கோம். இதுலயும் பாருங்க ஒரு முக்கியமான கவர்மெண்ட் அவேர்னஸ் பாருங்க, நிறைய பேர் தடுப்பூசி போட மாட்டாங்க. குழந்தை பெற்றுட்டோமா அடுத்த வேலை கடகடன்னு போயிடுவாங்க. நீங்க C1 நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்குறப்ப பர்த் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். பர்த் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ற அவேர்னஸ் கொடுக்குறோம். பிளஸ் வந்து எல்லா வேக்சின் நீங்க போட்டுருக்கணும். அப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, இது அந்த மருத்துவ செலவுகளுக்குன்னு சொல்றதை விட ஒரு விழிப்புணர்வு. ரெண்டாவது அந்த தடுப்பூசிகளை வந்து சரியா போடுறதுக்கான ஒரு ஊக்கத்தொகை தான். ஆமா, இதை எடுத்துக்கணும். அது இல்லாம அந்த 3 மாசம் வீட்டுல ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் நின்றுடுவாங்க, பொண்ணை வேலை செய்ய முடியாது. அப்போ அந்த அமௌண்ட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த வீட்டுக்கு யூஸ் ஆகும். கிராமங்கள்ல வந்து ஒரு கூலி வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய 3000 ரூபாய் 6000 ரூபாய் நம்ம வந்து எப்படி கடந்து போறோம். ஒரு 5000 ரூபான்றது ஒரு பணமா அப்படின்னு நம்ம கடந்து போறோம். ஆனா இந்த 5000 ரூபாய் இல்லாம இப்ப ஸ்கேன் பண்றதுக்கு போனா ஒரு 1000 ரூபாய் வேணும்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறப்ப பிளஸ் எக்ஸ்ட்ரா செலவுன்னு ஒன்று இருக்குல்ல. ரெண்டாவது கிராமங்கள்ல ரொம்ப ரிமோட் வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடு இருக்கும், அதான் இருக்கிறதுக்கு வீடு இருக்கும், காய்கறி எல்லாம் தோட்டம்லாம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்வாங்க. இந்த மேல் செலவுக்கு தான் அவங்களுக்கு இது தேவை. மேல் செலவு தான். அதுதான். ரெண்டாவது வந்து கூலி வேலை போறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீ நமக்கு பணம் இல்லையே, நமக்கு போய் ஆகணுன்ற கட்டாயத்தை ஆளாகிறவங்க நீங்க போக வேணாங்க, நீங்க வந்து இந்த பணம் வருது நீங்க இருந்துக்கலாம். பிளஸ் இது வந்து ஒரு டிசிப்ளின் இதுல வரும் பாருங்க. தடுப்பூசிகள்லாம் அந்த குழந்தை ஆரோக்கியமா பறக்கிறதுக்கான ஒரு ஒரு ட்ராக்ல கொண்டு வந்துடுறாங்க உங்களை. பிளஸ் இது வந்து என்ன டிசிப்ளின்னா, நீங்க பிரெக்னென்ட் ஆயிட்டீங்க, உங்களோட MCV கார்டு பண்றப்ப உங்களை மானிட்டர் பண்றாங்க. அங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு உங்களுக்கு அவங்களே கால் பண்ணுவாங்க. ஏங்க நீங்க இன்னும் வரல, ஸ்கேன் எடுக்கல, ரெண்டாவது ஸ்கீம் நீங்க பண்ணல. இல்ல சார் நாங்க வேலையா இருக்கு, முதல்ல வாங்கம்மா, இந்த ஃபார்ம் B2 வாங்குங்கம்மா, வாங்கிட்டு இந்த NCB கார்டை கொடுத்துட்டு இந்த ஸ்கேன் எல்லாம் முதல்ல எல்லாத்தையும் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை ஃபாலோ பண்றாங்க. ரெண்டாவது புள்ளி விவரம், அதாவது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கும் எல்லாமே வந்துடும். இதுக்குன்னு தனியா எடுக்க தேவையில்ல. இது மூலமாவே இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறம் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கவர்மெண்ட் வந்து 2-3 விஷயங்களை வந்து மோடி கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல்ல ஒட்டுமொத்த டிஜிட்டல், நீங்க வந்து ஆயுஷ்மான் பாரத்ல கூட நம்ம இதை பதிவு செஞ்சிருந்தோம். இந்தியாவில் வந்து எத்தனை பேர் எந்த நோயினால் எந்த பகுதியில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கான்ற ஒரு டேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடைச்சிருக்கு. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒன்ஸ் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாவே ஒட்டுமொத்த டேட்டாவும் கிடைக்கும். இந்த டேட்டாவை எடுத்துட்டு நீங்க வெளியூர்ல, அதாவது நீங்க இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, திடீர்னு மகாராஷ்டிரா போறீங்கன்னா அங்கேயும் நீங்க போய் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பொறுத்தவரை பெரிய பிளஸ் என்னன்னா, இப்ப நீங்க 6 மாசம் இங்க இருக்கிறீங்க, மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, நான் என்ன மும்பைல வேலைக்கு நாங்க போறோம்னு சொன்னா இதே ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போய் அவன் தட்ட போறான். நம்பர் MCB கார்டுல அடிச்சு நம்பர் தட்டினா ஆல் இந்தியா லெவல் நம்பர் தான் அது. அந்த C1 அங்க வாங்கிக்கலாம். சோ இது வந்து இஷ்யூஸ் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோட மாண்புமிகு பாரத பிரதமருடைய மோடி ஸ்கீம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கும் எந்த இடைத்தரகர் இல்லாமல் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கும் நேரடியாக பணத்தை கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த ஸ்கீமோட மிகப்பெரிய ஒரு சக்சஸ். ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது அதுல ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இந்த ஸ்கீம் வந்து வெறும் குழந்தை பெறுவதற்காகவும் அந்த குழந்தையை நன்றாக பெற்றெடுப்பதற்காக மட்டுமல்ல, இதற்கு பின்னால இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும்னா இதை தனியா போய் ஒரு அரசு அலுவலகத்தில் போய் கெஞ்சி நிக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக் இதை தட்டினா அந்த MCB நம்பரை தட்டினா வந்துடும். அப்ப இவ்வளவு பேர் பிறந்திருக்காங்கன்றது அந்த எவிடன்ஸ் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் மாதிரி கிடைச்சிடுது. கூட பாத்தீங்கன்னா மன் கி பாத்ல மோடி அவர்கள் பேசியிருக்காரு, நம்ம இந்தியாவில் முற்றிலுமா அந்த கண் சம்பந்தமான ஒரு நோய், ட்ரோனோமோ ஏதோ ஒரு நோய் சொன்னாங்க. அந்த நோய் வந்து இந்தியாவில் சுத்தமா இல்ல, ஒரு இடத்துல கூட இல்லன்றது உலக சுகாதார ட்ரோகோமான்னு சொல்லி ஒரு நோய்
நோய் சொல்லியிருந்தாங்க, கண் நோய் சம்பந்தமா. அது இந்தியாவில் ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லி உலக சுகாதாரம் அறிவிச்சிருக்கு. அப்படின்றது நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம். நான் எப்படி அதை பதிவு செஞ்சாரோ அதே மாதிரி இந்தியாவில் பிறக்கிற எந்த குழந்தையும் ஊனமான குழந்தையாக பிறப்பதில்லை, கண் பார்வை குறைவுடன் பிறப்பதில்லை. விட்டமின்ஸ் கிடைக்காம, மினரல்ஸ் கிடைக்காம, கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்காம, அயன் சத்து கிடைக்காம, எந்த ஊட்டச்சத்து கிடைக்காம ஒரு குழந்தை பிறக்கிற சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. அப்போ இந்தியாவில் வந்து ஒரு பணக்காரருக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளும் சாதாரண ஒரு ஏழை மக்களும் கிடைக்கும். ஒரு பணக்கார குழந்தை பிறக்கிறதுக்கான எல்லா வசதியும் எப்படி அந்த பணக்காரன் சம்பாதிச்சு கொடுக்குறானோ அதே மாதிரி சாதாரண ஒரு ஏழை கர்ப்பிணி பெண்ணுக்கான எல்லா வசதியும் இந்த அரசாங்கம் அமைச்சு தருது. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க 2,86,000 தமிழ்நாட்டில் பயன்பெற்றிருக்காங்க. இப்போ அவங்க வந்து அந்த 18,000 வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஆமா, அதுல அந்த டேட்டா நம்ம கிட்ட கிடையாது. அது கிடையாது. ஆனா என்ன நம்ம சொல்ல விரும்புறோம்னா, சில பேர் வந்து நீங்க மத்திய அரசினுடைய மாத்ரு வந்தனா திட்டத்துல நீங்க பயன்பெற்றுட்டீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோடைய முத்துலட்சுமி ரெட்டியோட இதுல பயன்பெற முடியாதுன்னு உங்களை யாருன்னா சொன்னாங்கன்னா அது தவறு. இப்போ அவங்க போயிட்டு அந்த முத்துலட்சுமி ரெட்டியார் திட்டத்தில் பயன்பெறும் பொழுது அதே மருத்துவமனையில் இது இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இந்த மாத்ரு வந்தனா கண்டிப்பா இருக்கும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் மாத்ரு வந்தனா திட்டம்ன்றது ஆன்லைன்ல நீங்க போய் அப்ளை பண்ண உடனே அப்ளிகேஷன் வந்தோடனே அதை போய் காட்டலாம். நீங்க போய் காட்டின உடனே உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துருவாங்க. எம்சிபி ஃபார்ம்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. இல்லை, இங்கே சிக்கல் எங்கே வருதுன்னா, இப்போ நம்ம வந்து ஊடகத்தில் உட்காந்து பேசிடுறோம், திட்டம் மத்திய அரசுக்கிட்ட இருக்கு, பயன்பெறணும்னு மக்களை கேட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த அரசு அந்த துறையில் இருக்கிறவங்க அவங்க எல்லாமே வந்து அது இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம மனநிலை இப்போ சொல்கிற பாருங்க, ஒரு உளவியல் ரீதியான மனநிலை என்னென்னா, நீ 18,000 வாங்கி இதுக்கும் அங்கே ஒரு தர்க்கம் இருக்கும், ஒரு குறுகிய மனப்பான்மைலாம் இருக்கும். அவங்க வந்து அவங்கக்கிட்ட நம்ம போய் கேட்கலாமா ரைட் ராயிலான்னு கேட்குறேன். கண்டிப்பாக கேட்கலாம். முதல்ல வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் நீங்கள் போனீங்கன்னா எல்லா இதுலேயும் வந்து நார்த்தில் வந்து டபுள் இன்ஜின் இருக்க சர்க்காரை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். சிங்கிள் இருக்க சர்ஜா இருந்து அவனுடைய ஸ்கீம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். யார் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப ப்ளஸ் அதோடைய அமௌண்ட்டும் ஜாஸ்தியாக இருப்ப அந்த அவேர்னஸ் வரப்ப ப்ளஸ் அவங்களும் சொல்லுவாங்க இந்த ஒரு ஸ்கீம் இருக்குமா, இதுவும் அப்ளை பண்ணிக்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பெனிஃபிட் பண்ணுறதா சொல்லணும். அவங்க சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்படி சொல்லலைன்னா நம்ம கேட்கலாம். ஆமாம், இப்போ ஆயுஷ்மான் பாரத்தில் வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த இன்சூரன்ஸுக்கும் இடையில ஒரு ஆளை வந்து உட்கார வச்சிருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே உட்கார வச்சு அதுக்கான தேர்ட் பார்ட்டியில் பண்ணி தருவாங்க. அவங்களே ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க, எப்படி பேசணும், எப்படி கிளைம் பண்ணணும் எல்லாம் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி வந்து இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயோ பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருக்காங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஆனா மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு, மாத்ரு வந்தனா யோஜனா திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு, அதையும் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா நீங்க போய் இதை அப்ளை பண்ணீங்க, ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அந்த எடுத்துட்டு அங்க கொடுத்தவொடனே அவன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருவான். அவன் A1 ஃபார்ம் கொடுத்துருவான். கொடுத்த உடனே நீங்க அதுல டீடைல்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. உங்களோட நேம், உங்க கணவருடைய நேம், ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி, உங்க வயசு, நீங்க எந்த வேலை செய்யறீங்க, உங்க கணவர் என்ன வேலை செய்யறாரு, 2 மொபைல் நம்பர், உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், இதையெல்லாம் நீங்க கொடுத்த பிறகுதான் இது அங்க இருந்து அங்க போகும். எல்லாமே எனக்கு புரியுதுங்க, ஒரு பொதுமக்களுக்கும் புரியுது. இப்போ நான் போய் கேட்கறேன், ஆனா அந்த நீங்க சொன்ன அந்த சூழல் இல்லைன்னு வச்சுங்க, இல்ல இதெல்லாம் கிடையாது ஒண்ணுதான் அப்படின்னும் போது இப்ப அந்த தாய்மார்களுக்கு வந்து இல்லையே, டிவியில வந்து சொன்னாங்களே மத்திய அரசு கிட்ட இந்த மாத்ரு வந்தனா யோஜனைன்னு சொல்றாங்க, நர்ஸ் கிட்ட சொல்றாங்கன்னு வச்சுங்க, இல்ல ஒரு டாக்டர் கிட்ட சொல்றாங்கன்னா அதை இல்ல மறுக்கிறாங்கன்னு வச்சுங்க, அப்ப அதுக்கு ஒரு நம்ம அந்த மத்திய அரசு கிட்ட சொல்லறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா சொல்லலாம். நீங்க இது வந்து 2 விஷயம் சொல்றாங்க. அந்த பயனாளிகளை காட்டுறதுக்கு தான் ஸ்டேட் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்றோம். இன்கேஸ் நீங்க பயனாளியை காட்டலனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடியாக அந்த வேலையை செய்யும். இன்னைக்கு விஸ்வகர்மா யோஜனா திட்டம் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆனா விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வரும் பணம். உங்களுக்கு வந்துடும். என்ன ஒண்ணு நீங்க அந்த ஆனா என்னன்னா இதுல ஒரு சிக்கல், இதுக்கு வேண்டிய தரவுகளை ஸ்டேட் தான் கொடுத்தாங்க. எப்படின்னா சீல் கொடுக்கணும், ஆமா இவங்க 19 வயசு பூர்த்தியானவங்க, இவங்க ஆதார் கார்டை செக் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற தரவுகளையும் அந்த அப்ரூவலையும் அவங்க தான் கொடுக்கணும். அதை நீங்க ஸ்டேட்ல, அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு ஃபண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். இதற்கான எல்லா பேஸும் எல்லா டேட்டாவும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இந்த நிகழ்ச்சியில பார்க்கும்போது ஒண்ணு தெளிவா புரிஞ்சிருப்பாங்க, ரெண்டுமே உண்டு. ஆனா ரெண்டுத்துக்கும் இந்த A1 B1 C1 ஃபார்மை நீங்க சப்மிட் பண்ணணும். குழந்தை ஆரோக்கியமா பிறந்த பிறகு ஒரு 1000 ரூபாய் உண்டு. இது இல்லாம மாநில அரசு கொடுக்குற அந்த 18,000 அது உண்டு அப்படின்றத நம்ம இப்ப தெளிவுபடுத்திருக்கோம். மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த முறை ஒரு புதுசா கர்ப்பம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போறாங்கன்னா இந்த இரண்டையும் நீங்க கேட்பது முதல்ல கிடைச்சிடும். இரண்டாவது இந்த மாத்ரு வந்தனா யோஜனை மூலம் உங்களுக்கு 5+1 6,000 ரூபாய் கிடைக்குது என்பதை நீங்கள் உறுதி செய்வது கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனால் மத்திய அரசு அதை செய்து கொண்டிருக்கிறதுன்றதை தான் நம்ம இங்க தெரிவிக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி சார்.